ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆனந்தி வந்து அன்பு கூட இருந்தால் நல்லா இருக்குமா, மகேஷ் கூட நல்லா இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு வந்து ஆனந்தி பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் லலிதா கிட்ட சொல்ல போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லலிதா இப்போ கேட்குறாங்க, இந்த வீட்டை விட்டு வெளியே போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்ன விஷயம் என்னடி அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோவமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் நம்மளோட அன்பு பார்த்தீங்கன்னா ஆனந்தியோட குழந்தைக்கு தான் தான் வந்து அப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து பெயர் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இந்த விஷயத்த கேட்டதுல இருந்து மகேஷ்க்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அன்பு எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ண, அதுவும் என்கிட்ட கூட சொல்லாம இப்படி ஒரு விஷயத்த அன்பு எதுக்காக வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோவத்திலையும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டும் வந்து இருப்பாங்க. அதே சமயம் மித்ரா வந்து அந்த ரிப்போர்ட்டா இருக்கட்டும், அந்த லேப்டாப்ல இருக்கிற ஆடியோவா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே அவங்க பார்த்தீங்கன்னா ஸோ வேற ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால அது எதுவுமே வந்து அங்கே இருந்திருக்கு. அந்த லேப்டாப்லேயும் வந்து இருந்த ஆடியோவை கூட மித்ரா வந்து டெலீட் பண்ணியிருப்பாங்க மகேஷ்க்கு தெரியாமல். இதனால மகேஷ்க்கு கண்டிப்பாக வந்து பெரிய பிரச்சனை வரப்போகுது மித்ராவோட சேர்ந்து. ஸோ வாங்க என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பக்கம் வீட்டுக்கு வந்த உடனே வந்து அன்பு ஆனந்தி ரெண்டு பேருமே வந்து நிக்க வச்சு இங்க லலிதா வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஆனந்தியோட குழந்தைக்கு அப்பா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேர் கொடுத்துட்டு வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லும் போது, ஸோ இதை கேட்டு லலிதா துளசி ரெண்டு பேருமே பயங்கரமா ஷாக் ஆகிட்டு, டேய் அன்பு, நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நீ எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுதான் பண்றியா இல்ல தெரியாம தான் பண்ணிக்கிட்டு இருக்கியா, உன் மூளை என்னதாண்டா வேலை பார்க்குது, எதுக்குடா போயும் போயும் வந்து எவனுக்கோ வந்து பிறக்கக்கூடிய குழந்தைய வந்து நீ தான் அப்பான்னு சொல்லிட்டு ஏத்துட்டு வர. இங்க பாரு அன்பு, இவ இந்த வீட்டுக்கு வந்ததே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஸோ நீ சொன்ன அப்படிங்கிறதுக்காக ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் வந்து இவளை வீட்டில் விட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டே வந்து இவ பேருக்கு மாத்தி வச்ச. இப்போ என்னடானா இவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பா நீதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு அன்பு, நீ பண்ற எதுவுமே எனக்கு சரியா தோணல. இவ இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது மட்டும் இல்லாம இவளை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டு துளசிக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி வந்து லலிதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருமா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கா, ஆனந்தி என்னோட பொண்டாட்டி, அவ வயிற்றுல வளர குழந்தை என் குழந்தை, அப்போ அதுக்கு அப்பா நான் தானே. நீங்க என்னடா சம்மந்தமே இல்லாம இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க இப்பெல்லாம் பேசுறத நிப்பாட்டுங்கம்மா, இதுக்கெல்லாம் யாரு உங்களுக்கு இப்பெல்லாம் சொல்லி கொடுக்கறது அப்படின்னு சொல்ல, டே அன்பு, எப்படி பேசணும் பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருடி, நீ என்ன சொன்ன என்கிட்ட, என்ன சொல்லி என்கிட்ட வந்து சத்தியம் வாங்கின, ஆனா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆனந்தியை பார்த்து லலிதா வந்து கேட்குறாங்க. ஆனந்திக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னே தெரியாம அப்படியே வந்து முழிச்சுக்கிட்டே வந்து நிக்கிறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா துளசி சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, இதுக்கப்புறமும் இந்த வீட்டுல நான் இருந்தா அது சரிப்பட்டு வராது. அன்பு மாமா ஆனந்தியை எப்பயுமே பிரியவே மாட்டாருன்னு நினைக்கிறேன். நானும் இங்க இருந்துகிட்டே இருந்தா இந்த வீட்டுல கண்டிப்பா பிரச்சனை தான் வரும். அதனால இந்த வீட்டை விட்டு நான் உடனே கிளம்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி துளசி சொல்றாங்க. நீ எதுக்கு துளசி கிளம்பணும், இந்த வீட்டுல தான் நீ இருந்து ஆகணும். இவ தான் இந்த வீட்டை விட்டு போகணும். இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புறது தான் நம்ம வேலையே. இங்க பாரு, நீ என்கிட்ட என்ன சத்தியம் பண்ணி கொடுத்தன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, என் பையன் முன்னாடி சொல்லிடி அந்த விஷயத்த அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அன்புக்கு எதுவுமே புரியல. என்ன இது புதுசா என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, என்ன சத்தியம் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சுக்கிட்டு இருக்க. என்ன ஆனந்தி, அம்மா என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்ன சத்தியம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அன்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏய், என்ன என் பையன் முன்னாடி ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்கிறியா நீனு, என்கிட்ட என்ன விஷயம் சொல்லி நீ சத்தியம் பண்ணிருக்கியோ அந்த விஷயத்த அப்படியே என் பையன் கிட்ட சொல்லு, அவன் என்ன சொல்றானோ அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி லலிதா சொல்றாங்க. இந்த விஷயத்த வெளியில சொன்னா அன்பு வந்து ரொம்பவே ஷாக் ஆகி கோவப்படுவாரு, இல்லைன்னா கஷ்டப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி வந்து நினைச்சிட்டு எதுவுமே சொல்லாம வந்து இருக்காங்க. என்ன ஆனந்தி, என்னென்னமோ அம்மா சொல்றாங்க, என்னதான் வந்து நீ சொல்லியிருக்க, என்ன சத்தியம் பண்ணியிருக்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட ஓப்பனா சொல்ல ஆனந்தி, நம்ம என்னனாலும் சேர்ந்தே நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றவங்க. ஸோ ஆனந்தி உண்மையை வந்து அன்பு கிட்ட சொல்ல போறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து இருக்கு. இந்த பக்கம் வந்து மகேஷ் வீட்டுக்கு வந்தோடனே வந்து உடனே ரூமுக்கு போயிட்டு அந்த ரிப்போர்ட்டை பார்க்குறாரு. அங்கே ரிப்போர்ட் இல்லை. அதே மாதிரி லேப்டாப்பில் போயிட்டு குழந்தையோட ஹார்ட் பீட்டை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது ஸோ எதுவுமே இல்லாமல் நோ ஃபைல்ஸ் அப்படின்னு வர்றதை பார்த்துட்டு மகேஷ் வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா வந்து கோவப்படுற, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாரு. எப்படி நம்மக்கிட்ட இருந்த இந்த ப்ரூஃப் எல்லாமே வந்து போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது அந்த நேரம் பார்த்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மித்ரா மகேஷ் ரூமுக்குள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே வந்து, என்ன மகேஷ், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இங்கே பாரு மித்ரா, நான் இங்கே வந்து வச்சிருந்த இந்த ஃபைல்ஸாக இருக்கட்டும் அல்லது இங்கே லேப்டாப்பில் வச்சிருந்த கூடிய அந்த ஆடியோவாக இருக்கட்டும் எதையுமே காணோம் அப்படின்னு சொல்லும்போது மித்ரா வந்து சொல்கிறாங்க, அது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணது நான் தான் அப்படின்னு சொன்னோடனே மகேஷ்க்கு பயங்கரமாக வந்து கோவம் வருது. உடனே மித்ராவை பிடிச்சிட்டு கண்டு மெனிக்க திட்ட ஆரம்பிக்கிறாரு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா இல்லையா மித்ரா, எதுக்காக என்னோட பர்சனல் விஷயத்துலலாம் நீ வந்து தலையிடுற, நான் ஏற்கனவே உன்கிட்ட பல டைம் வந்து வார்ன் பண்ணிட்டேன், ஆனாலும் நீ இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து மகேஷ் ரொம்பவே கத்துறாரு.
மித்ராக்கும் கோவம் பயங்கரமா வருது. மகேஷ், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு கொஞ்சமாவது புரியுதா இல்லையா? இது ஒன்றும் நம்ம குழந்தை கிடையாது. அது மட்டும் இல்லாம நமக்கு சொந்தமில்லாத ஒரு விஷயம். உனக்கும் எனக்கும் மட்டும்தான் மகேஷ் இப்போ வந்து கல்யாணம் நடக்க போகுது. நீ அதை பத்தி நினைக்காம யாருக்கும் பிறக்கக்கூடிய குழந்தையோட ஆடியோவை எடுத்துட்டு வந்து அதை கேட்டாதான் உனக்கு நிம்மதி அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சுக்கிட்டு இருக்க. இது உனக்கே ரொம்பவே சில்லியா இல்லையா? எதுக்காக நீ இப்படி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மகேஷ்? எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி வந்து மித்ராவும் சொல்றாங்க. எங்க பாரு மித்ரா, இதுக்கெல்லாம் உன்கிட்ட வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது என்னுடைய பர்சனல். ஸோ இது இருந்தால் மட்டும்தான் என்னால் வந்து வாழவே முடியும் அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல மித்ராவுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஷாக்காகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் ரொம்ப கோபமாக இருக்குது. இந்த மகேஷ் என்ன சொன்னாலும் கொஞ்சம் கூட மனசுல வாங்கவே மாட்டேங்கிறாரு. சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்க பாரு மகேஷ், இது அன்புவோட குழந்தை. அன்பு தான் அந்த குழந்தைக்கு அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, தயவு செஞ்சு அந்த மாதிரி நீ சொல்லாத மித்ரா. அதை கேட்க கேட்க எனக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கு. ஏற்கனவே அன்பு என்கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லாம போயிட்டு பேர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நானே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். நீ என்னடானா அதையே சொல்லி சொல்லி என்னை இன்னும் பெருப்பேதாதா அப்படின்னு சொல்ல, என்ன மகேஷ், என்னதான் உனக்கு பிரச்சனை? அது அன்புவோட குழந்தை தானே, அதுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? நீ எதுக்காக டென்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு மித்ரா, இப்போதைக்கு உன்கிட்ட என்னால எதுவுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. இது என்னோட பர்சனல். நான் 1000 தடவை சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப கேட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் உன் கூட நான் பேசுறது இதுதான் லாஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மகேஷ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமா ஃபைனல் வார்னிங் வந்து மித்ராவுக்கு கொடுக்குறாரு. கூடிய சீக்கிரத்திலேயே இதுக்கு நான் ஒரு பெரிய முடிவு கட்டத்தான் போறேன், அதை நீயும் பார்க்கத்தான் போற மித்ரா அப்படிங்கிற மாதிரி வந்து இங்க மகேஷ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. ஸோ அந்த ட்விஸ்ட்டை எதிர்பார்த்து மித்ரா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. என்ன மகேஷ் இப்படி சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை அந்த குழந்தையோட அப்பா மகேஷ் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, இதை நம்ம விட்டுறவே கூடாது. மகேஷுக்கும் நமக்கும் கல்யாணம் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்தில் நடந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து மித்ரா ரொம்பவே மனசுக்குள்ள வந்து பயங்கரமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து அன்பு ஆனந்தி 2 பேருமே வந்து ஒன்னா சேர்ந்து இருக்காங்க. அதை எப்படியாவது அவங்க விரட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லலிதாவும் துளசியும் சேர்ந்து பெரிய ஒரு டிராமாவே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அன்பு ரொம்ப உறுதியா இருக்காரு. ஆனந்தி என்னோட ஒய்ஃப், இவ இந்த வீட்டுல தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அன்பு ஆனந்தியில 2 பேருமே பிரிக்க போறாங்களா, இல்ல 2 பேருமே வீட்டை விட்டு போறாங்களா அப்படிங்கறத நம்ம இனிமே தான் பார்க்க போறோம். அதே மாதிரி வந்து இந்த பக்கம் மகேஷ் அந்த குழந்தையோட அப்பா வந்து யாரு அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா மித்ராவோட நிலைமை என்ன ஆகும்? மித்ராவுக்கும் மகேஷுக்கும் கல்யாணம் உண்மையிலே நடக்குமா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்க போறோங்க. ஸோ இந்த மாதிரி பலவிதமான சுவாரஸ்யமான விஷயங்கள் அடுத்தடுத்து வந்து நடக்க போகுது. அண்ட் நீங்க ரெகுலரா அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத உங்களோட கருத்துக்களை நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். பாய்.